சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருதாம். அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறாரு. இதற்கிடையில தான் ஷங்கர் ரஜினியை சந்தித்து ஒரு கதையை சொன்னதாகவும், அந்த கதை ரஜினிக்கு பிடிச்சு போனதுனால இமிடியேட்டாக தலைவர் 175 மூவியாக அந்த படத்தை எடுக்கலாம் என முடிவு பண்ணியிருக்காங்களாம். அது பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்ப காலத்தில் ஷங்கர் அவர்கள் நம்ம ரஜினியை வச்சு சில படங்களை இயக்கினார். படங்கள் அனைத்தும் பிளாக் பஸ்டர் ஹிட். ஷங்கர் என்றாலே பிரம்மாண்ட இயக்குனர் என பெயர் எடுத்தவர். ஆனால் சமீப காலமாக அவர் எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2 படமாக இருக்கட்டும், 2 படமே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் மிக பெரும் இடியாக இறங்குச்சு. காரணம் 2 படமே ரொம்ப அவுட்டேட்டடாக இருந்துச்சு. மேலும் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அரைச்சமாவையே திருப்பி அரைச்சி வச்சிருக்காரு. இதனால் ஷங்கர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. தொடர்ந்து அவர் படம் எடுத்தால் இனி ஓடாது என காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஷங்கருமே பார்த்தீங்கன்னா உண்மையான பிரம்மாண்ட இயக்குனர்னா அது ராஜமௌழி தான் என ஒத்துக்கொண்டார். இது மூலமாக அவரோட தோல்வியை அவரே ஒப்புக்கொண்டார் என பேசப்பட்டது. மேலும் இந்தியன் 3 படமும் கிடப்பில் கிடக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பது தெரியலை. இப்படி சூழல் இருக்க தொடர்ந்து வேல்பாரி, முதல்வன் 2, 3.0 என 3 கதைகளை எப்படியாச்சும் ரஜினியை வச்சு எடுத்துடணும் என கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு. கமல்ஹாசனும் ஷங்கர் அவர்களை கைவிட்டுட்டாரு. தொடர்ந்து கமல்ஹாசனும் இனி இந்தியன் 3 பட வேலைக்காக என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது என சொல்லிட்டாராம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சொல்லிட்டாங்க. அதனால தான் ரஜினி தான் இனி நமக்கான ஒரே வகி என தேர்ந்தெடுத்த ஷங்கர் ரஜினியிடம் கேட்டிருக்காரு. ரஜினியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் இந்தியன் 3 பட வேலைகளுடைய அந்த படத்தை முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என ரஜினி சொல்லியிருக்காராம். அதனால் முதல்வன் 2 படத்தோட கதையை தான் ஷங்கர் அவர்கள் ரஜினியிடம் சொல்லியிருக்காராம். ஏன்னா ரஜினி அரசியலுக்குள்ளே நுழைய போகிறது கிடையாது. அதனால் ரஜினியை வச்சு அரசியல் படம் எடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதனால தான் ரஜினியிடம் முதல்வன் 2 கதையை சொன்னாராம். மேலும் சைட் பை சைடாக வேல்பாரி கதையையும் இன்னொரு பக்கம் 3.0 கதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினியால் இந்த 3 படத்தில் நடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் ரஜினியை வச்சு எப்படியாச்சு ஒரு படமாச்சு எடுத்துடணும் என துடிச்சிட்டு கொண்டு இருக்காரு ஷங்கர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் ரஜினி ஷங்கர் இணையறதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுகளை கீழே கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.